பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, எபிரெயரின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரெயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏன் உயிரோடு கூட எழுந்தார்? ஏன் உயிரோடு கூட எழும்பி அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால், நம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்காக, நம் ஒவ்வொருவரும் முற்றுமுடிய நாம் நிலைத்திருப்பதற்காக, நமக்காக அவர் ஜெபிக்கும்படி, நமக்காக பரிந்து பேசும்படி அவர் உயிரோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்திற்கு இரத்தம் சிந்தி அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை மட்டும் அவர் வாங்கி கொடுக்கவில்லை. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கு உயிரோடு கூட அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக யாரெல்லாம் அந்த பிதாவினிடத்தில் சேருகிறோமோ, இயேசுவின் வழியில், இயேசு ஒருவரால் மாத்திரமே நாம் பிதாவினிடத்தில் சேர முடியும். அப்படியானால் இயேசுவின் மூலமாக நாம் பிதாவினிடத்தில் சேருகிற அந்த பாக்கியத்தை பெற்ற நீங்களும் நானும், அவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் முற்றுமுடிய நாம் நிலைத்திருக்கும்படி, முற்றுமுடிய நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் சொல்கிறோம், ஐயா எனக்காக ஜெபிக்க ஒருத்தனும் இல்லை. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சுகத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம், நம்முடைய நன்மைக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் நாம் முற்றுமுடிய நிலைத்திருப்பதற்காக ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழும்பி, அவர் உயிரோடு கூட ஜீவித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள, என் ரட்சிப்பை நான் இழந்து போகாதபடி, ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே எனக்காக இன்றைக்கும் நீர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே ரட்சிப்பை இழந்து போகாதபடி, ரட்சிப்பை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.